பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் கடை நடத்தி வரும் விஜயன் என்பவர் தன்னை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வருவாய் ஆவணங்களின்படி தனக்கு உரிய நிலத்தில் இருந்து தன்னை அப்புறப்படுத்தக்கூடாது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்த பழனி கோவில் நிர்வாகம் விஜயன் கடைகள் மற்றும் புதிய கட்டுமானங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஆவணங்களின்படி மனுதாரருக்கு நிலம் சொந்தமானதா என விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. இதையடுத்து கோவில் நிலத்தில் எப்படி கடை நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் கிரிவல பாதையில் உள்ள கடைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு மனு கொடுக்க வந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாசில்தார் இல்லாததால் காணவில்லை தாசில்தாரை காணவில்லை என கோஷம் எழுப்பினர். பின்னர் தாமதமாக வந்த வட்டாட்சியரிடம் தங்களது கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அளித்தனர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தங்களது நிலத்துக்கும் சேர்த்து பட்டா கோரிய பிரேமா என்பவருக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்க திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி உதவியதாக கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு குறித்து திமுக எம்எல்ஏ நல்லதம்பி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் சேர்வைக்காரன் ஊரணி கிராமத்தை 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆற்றாங்கரை ஊராட்சியுடன் இணைக்காமல் அருகில் உள்ள ஊராட்சியுடன் இணைக்க உத்தரவிடக் கோரி பூமிநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சேர்வைக்காரன் ஊரணி கிராமத்தை இதன் அருகில் உள்ள நகராட்சி ஊராட்சி அல்லது பெருங்குளம் ஊராட்சியோடு இணைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.